ஹலோ காய்ஸ், அனௌன்ஸ்மெண்ட். நம்மளோட லைவ் செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் லிங்க்ங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட லைவ் செஷனில் மினிமம் 70% லைவ் டியூரேஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு மினிமம் ஆர் மோர் தென் 70% லைவ் டியூரேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸ் கால்குலேட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 23 days அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ஐ ரிப்பீட், உங்களுக்கு மினிமம் 23 days இதே மாதிரி அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம 30 days சேலஞ்ச் ஓரியன்டாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்ன queries இருந்தாலும் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியில் போய் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். வில் ஆன்சர் யூ. கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் செஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், hello guys, a very pleasant evening to one and all present here and welcome to the day 25 session. So almost 6 more days to go, right? So இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டைட்டானிக் சர்வைவல் prediction using navy ways. So இது நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம், ஹார்ட் டிசீஸ் prediction சேம் அதே மாதிரி தான். பட் இது கூட இன்னைக்கு அடிஷனலா ஒரு புது விஷயத்தை பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதை பத்தி என்னன்னு சொல்லி எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ், ஓகே, இப்பதான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ let me wait for 1 minute. Okay, so மற்றவங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ள குட்டியாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சிடலாம். And yes, some prerequisites for this course. So be ready with sufficient data and take your laptop with good internet and no basic knowledge is required to learn this course and take your note and pen. So இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த செஷனில் நான் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் அதே ப்ராப்ளம் தான். அது கூட எக்ஸ்ப்ளாய்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது அதில். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ அதை நோட் பண்ணுறது எல்லாத்தையுமே லைக் எப்படி சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. எல்லாமே சின்டாக்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த சின்டாக்ஸ் அது என்ன பர்பஸ். ஸோ இது குட்டி குட்டியாக நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் கமாண்ட்ல போட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ப்ளீஸ் பி ரெடி. அண்ட் எஸ், ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் டைட்டானிக் சர்வைவல் ப்ரெடிக்ஷன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் தான். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தல சேம் அதே தான். டன். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராஜெக்ட், ஸோ கான்செப்ட் என்ன சொல்லி. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா டைட்டானிக் ஷிப்பில் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சர்வைவ் ஆயிருப்பாங்களா இல்லை மாட்டாங்களாங்கிறத கான்செப்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட டிக்கெட் ஐடி அண்ட் எந்த கிளாஸ் ஆஃப் கேபின் அவங்க இது ட்ராவல் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த இடத்துல இருந்து டிபார்ச் ஆயிருக்காங்க, லைக் எந்த இடத்துல இருந்து அவங்க இது சாரி எந்த இடத்துல இருந்து ஏறி இருக்காங்க. ஸோ டிபார்ச்சர், ரைட்? ஸோ டிபார்ச்சர் ஆர் போர்டிங். எஸ், போர்டிங் எந்த இடத்துல, டிபார்ச்சர்னா லைக் லேண்டிங், ரைட்? ஸோ போர்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம். எஸ், அவங்க கூட சிப்ளிங்ஸ் யாராவது இருந்திருக்காங்களா அண்ட் ஏஜ், அவங்களோட நேம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேஸ் பண்ணி அவங்க சர்வைவ் ஆயிருக்காங்களா மாட்டாங்களா சொல்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ கிளியர்? ஸோ புரிஞ்சதா கான்செப்ட் என்னன்னு சொல்லி. ஸோ இது கூட அடிஷனலாக பார்க்க போகிற விஷயம் தான் ஸோ எக்ஸ்ப்ளாய்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது டன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் குட்டியை ரீகேப் கொடுத்துட்டேன். ஸோ பேசிக் ஸ்டெப்ஸ் டு கிரியேட் மாடல் சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஷார்ட் ஆர் குயிக் ரீகேப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், choosing a concept and model training, model evolution, parameter tuning, model prediction. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இல்லை, இதான் மெயினாக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். அண்ட் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை தான் இன்னைக்கு எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன அப்படின்னா, ஸோ அதுதான் எக்ஸ்ப்ளாய்டிவ் டேட்டா அனாலிசிஸ் சொல்லும். இப்போ நம்ம நேற்று நம்ம பார்த்த ப்ராஜெக்ட் வந்து லைக் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து போட்டோன்னே அப்படியே ரன் ஆயிடுச்சு இல்லையா. நம்மளோட ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன்லாம் ஆல்ரெடி டேட்டா செட் இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு ப்ரீ ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எடுத்து போட்டோன்னே லைக் டேரெக்டாக இன்புட் டிக்ளேர் பண்ணோம், அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி முடிச்சுக்கிறோம், மாடலுக்கு அல்காரிதம் ஃபிட் பண்ணி டேரெக்டாக ட்ரெயின் பண்ணி ஃபைனலாக அவுட்புட்டும் எடுத்தாச்சு. ஸோ அக்யூரசி ஆல்மோஸ்ட் ஒரு 82 சம்திங் வந்துச்சு. இட்ஸ் a குட் திங். ஸோ பட் எல்லா டேட்டா செட்டுமே அதே மாதிரி இருக்குமா கேட்டால் கிடையாது. ஸோ எல்லா டேட்டா செட்டுமே இந்த மாதிரி லைக் எப்படி சொல்ல ஆர்டராக ஸ்ட்ரக்சராக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எல்லா டேட்டா செட் எடுத்து போட்டோன்னே அக்யூரசி அதிகமாக வந்துடாது. ஸோ அந்த அக்யூரசியை வைக்கணும் அதிகமாக. ஸோ அதுதான் ஒரு டெவலப்பரோட வேலை. ஸோ அக்யூரசி லைக் டேட்டா செட் இப்போ ஒரு அன்ஸ்ட்ரக்சரான டேட்டா செட் இருக்கு, அதில் அக்யூரசி ஒரு 40-50 வருது அப்படின்னா அதை என்னென்னலாம் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரு 70% அக்யூரசி வருது இடத்துல ஒரு 80-85 கொண்டு வரணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய வேலை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டாவில் எவ்வளோ நல்வேல்யூஸ் இருக்குது. ஸோ நல்வேல்யூஸ் இருக்குது நம்ம போயிட்டு உட்காந்து எக்ஸல் ஷீட்டில் நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ லைக் என்ன எவ்வளோ எம்டி பாக்ஸஸ் இருக்குது என்ன மாதிரி இருக்குது தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஷீட்டாக ஒரு சில சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ நான் நல்வேல்யூஸ் இருக்குது எவ்வளோ நல்வேல்யூஸ் இருக்குது அதை எப்படி தேவையில்லை அதை எப்படி ட்ராப் பண்ணுறது, அதை எப்படி ஒரு விஷுவலாக பார்க்குறது. ஏன்னா ஒரு எப்படி சொல்ல கிராஃபில் லைக் ஒரு எக்ஸலில் விஷுவலாக ஒரு எக்ஸலில் எப்படி சொல்ல மேனுவலாக பார்க்கறதுக்கும் ஒரு விஷுவலாக பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ விஷுவலாக பார்த்தோம்னா கிராஃபில் சிம்பிளாக
இவ்வளோ லைக் ஒரு பார் சார்ட் மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நல்வெல்ஸ் இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் நல்வெல்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தோம்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு டேட்டா செட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறது, லைக் எவ்வளோ இன்டிஜர் இருக்குது, எவ்வளோ ஆப்ஜெக்ட், எவ்வளோ ஃப்ளோட் வேல்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே சிங்கிள் ஒன்லைன் கமாண்ட் தான். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ நோட் அண்ட் பண்ண ரெடியாக வச்சுக்கோங்க. நான் சொல்ல நோட் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ கைஸ், கான்செப்ட் கிளியராக இருக்கீங்களா? ஓகேவா? செஷனுக்குள்ள போகலாமா? ஸோ இன்னைக்கு நான் சொல்கிறேன் தியரிட்டிக்கல் சிஸ்டம் நான் நேற்று பார்த்து அதே தான். ஸோ ஹார்ட் டிசீஸில் பார்த்து அதே தான். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக முடிக்க போகிறோம். ஸோ எப்படி சொல்ல, அதே கான்செப்ட் தான். அதை பற்றி நான் குட்டியாக ரீகேப் கொடுத்துறேன். ஓகே, ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்து இல்லையா, அதை பற்றி குட்டியாக ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கு போகலாம். ஓகே சார்? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரெடியாக இருக்கீங்கன்னா ரெடி ஃபார் ஆன்சர். RFS ரமேஷ் உங்களுக்கு சாட்ஸ் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. Ready? Yes. Okay, done. Thank you so much. So guys, I need response from each and every people. So முடிஞ்ச வரை எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. Okay, done. Wait, yes. So இதுதான் நம்மளோட டேட்டா செட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட். இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஐடி. எஸ், ஸோ பேசஞ்சர் ஐடி அண்ட் சர்வே. ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். சர்வே ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ 0 இன் த சென்ஸ் சர்வே ஆகலை, அண்ட் 0னா சர்வே ஆயிருக்காங்க, 1னா சர்வே ஆகலை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ஐடி, சர்வைடு, அப்புறம் பேசஞ்சர் கிளாஸ். ஸோ எந்த கிளாஸ், லைக் பிஸ்னஸ் கிளாஸ் எந்த கிளாஸு, அண்ட் அவங்களோட நேமு, ஜெண்டரு, ஏஜ் அண்ட் சிப்ளிங்ஸ். ஸோ கூட யாராவது சிப்ளிங்ஸ் இருந்திருக்காங்களா, பார்ட்ஸ். ஸோ அவங்க கூட வேற ஏதாவது லைக் அப்பா அம்மா தவிர்த்து லைக் கார்டியன் அந்த மாதிரி வேற ஏதாவது வந்திருக்காங்களா, அண்ட் டிக்கெட் நம்பரு, அப்புறம் ஃபேரு, டிக்கெட்டோட ஃபேரு, அண்ட் எந்த கேபின்ல இருந்திருக்காங்க, எம்பார்க்கடு. ஸோ எஸ், எம்பார்க்குன்னா நான் சொன்னேன் அந்த போர்டிங் மாதிரி. இது வந்து ஷிப்புனால எம்பார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ லைக் இப்போ எந்த இடத்துல இருந்து ஏறி இருக்காங்க, ஐ திங்க் இதில் ஒரு 3 வரும். ஓகே, லெட் மீ சாரி எஸ். ஸோ இதில் வந்து 3 இருக்கும், எஸ் கியூ சின்னு சொல்லி. ஸோ எஸ்னா சவுத் ஹாமில்டன், கியூனா குயின்ஸ் டவுனு, சினா சேர்பார்க். ஓகே, ஸோ 3 இருக்குது. அது போக பிளாங்க்ஸுங்கிறத இந்த இடத்துல நல்வெல். ஸோ அதை பற்றி இன்னும் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஹேண்ட்ஸால் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன். டன். ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு லைக் இந்த மாதிரி இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க சர்வே ஆயிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஃபைனல் அவுட்புட் இதுதான். பட் இதில் தேவையில்லாத வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதா இல்லை ரீப்ளேஸ் பண்ணது, இந்த மாதிரி ஒரு சில அடிஷனல் விஷயங்களும் பார்க்க போகிறோம். விஷுவலைசேஷன் எல்லாமே நீங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ டன். ஸோ எஸ், கண்டிப்பா நீங்க புது லைக் ஒரு எக்ஸைட்மெண்டோட போவீங்க. ஓகே, நான் குட்டியாக ஒரு ரீகேப் கொடுத்துறேன். டன். வெயிட். ஓகே, டன். ஸோ நான் இப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான். ஸோ பேண்டா சம்பே ஃபர்ஸ்ட் ஆஸ்யூஸ்ல எப்போ உங்களை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வார்னிங் சேவையில்லாத வார்னிங்ஸ் வந்து அதை இக்னோர் பண்ணிருக்கா வார்னிங்ஸ். அண்ட் டிஎஃப்இசிக்குள் pd.read.csv titanic.csv. ஸோ நேற்று பார்த்த அதே ப்ராஜெக்ட் தான். டேட்டா செட்டை சேஞ்ச் பண்ணியிருப்பேன், இன்புட் அவுட்புட் சேஞ்ச் பண்ணிருப்பேன், வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஎஃப்இசிக்குள்ள pd.read.csv titanic.csv. ஸோ அந்த டைட்டானிக் அப்படிங்கிற டேட்டா ஜஸ்ட் அது வந்து ஒரு ரா டேட்டா, ரைட்? ஸோ எக்ஸல்ங்கிறது ஒரு ரா டேட்டா. அதுல இருக்கிற ரா டேட்டால இருக்கு, அப்படியே எடுத்து அதை நம்ம எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் அதுல இருக்கிற வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு பைத்தால ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ற ஒரு லைப்ரரி தான் பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ் பிடி சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்க pd.read.csv தான் அதோட சின்டாக்ஸ். ஸோ pd.read.csv titanic.csv அதை வித் எக்ஸ்டென்ஷனோட போடுறது மேண்டேட். ஓகே, அந்த டேட்டா செட்டை ரீட் பண்ணி அப்படியே டிஎஃப்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணா ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க டேட்டா செட் ரீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் sklearn ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் லேபிள் என்கோடர். ஸோ வாட் இஸ் லேபிள் என்கோடர்? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் லேபிள் என்கோடர்? ஓகே, ஸோ லேபிள் என்கோடர் என்ன? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்க எல்இ. ஓகே, ஸோ எஸ் நம்ம டைம் இல்லை, நானே சொல்லிடுறேன். ஸோ நீ உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லேபிள் என்கோடர் அப்படிங்கிறது கேட்டகரிக்கல் டேட்டாவை நியூமெரிக்கல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் ஃபீமேல் இருக்குன்னு வைங்களேன். நம்ம இதில் வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ இங்கே பாருங்க மேல் ஃபீமேல் இருக்கா. ஸோ அந்த மேல் ஃபீமேலுங்கிறத லைக் எப்படி சொல்லி, இது வந்து ஸ்ட்ரிங், ஒரு கேட்டகரி டேட்டா. இது வந்து மிஷின் புரிஞ்சுக்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து நம்பர்ஸாக மாற்றி கொடுக்கணும். லைக் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபீமேலுங்கிறது ஃபர்ஸ்ட் வருமா, எஃப்ங்கிறது 0 வரும், எம்ங்கிறது 1 சிம்பிள். ஓகே, ஸோ அந்த மாதிரி லைக் என்னென்ன ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்கு எல்லாத்தையுமே லேபிள் என்கோட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் லேபிள் எதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம், ஜெண்டர் அண்ட் எம்பார்க். ஓகே, ஸோ ஜெண்டர் அண்ட் எம்பார்க் பண்ணிக்கலாம். அந்த ஏஜ் இல்லை இது வந்து ரீப்ளேசிங் நல் வேல்யூஸ். ஓகே, வெயிட். ஸோ எஸ், ஸோ இதோட இது லேபிள் என்கோட் முடிஞ்சு. ஸோ நான் பேசிக்காக 2 போட்டிருக்கேன், அடிஷனல் வேணா கூட தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப் டு இயர்ஸ் நமக்கு தேவையான மாதிரி என்னென்ன ட்ராப் பண்ண போகிறோம், என்னென்ன எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தேவை உள்ள காலங்களுக்கு மட்டும் லேபிள் என்கோட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரீப்ளேசிங் நல். ஸோ ஏஜ் அண்ட் எம்பார்க்டு. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஏஜ் இங்கே இருக்குல்ல, இந்த ஏஜில் பாருங்க, இந்த ஏஜ் அண்ட் எம்பார்க்டுங்க. ஸோ இங்கே ஸோ இதில் பிளாங்க்ஸ் காட்டுச்சு இல்லையா, அதுதான்.
ஸோ இதெல்லாம் நல் வேல்யூஸ். ஸோ இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக அடுத்து இதில் அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா அனாலிசிஸ் சொல்ல தான் போகிறோம். பட் ஷார்ட்டாக என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நல் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நல் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஏன்னா எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. அதில் நான் இதில் ஃபில்டர் போட தெரிஞ்சு இல்லையா, இதில் பாருங்க, இதில் ஒரு எம்டி வேல்யூஸ், இங்கே எம்டி பாக்ஸஸ் இருக்கா. ஸோ கண்டிப்பாக நல் வேல்யூஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதுலேயே நான் ஃபில்டர் போடுறப்ப காட்டு பிளாங்க்ஸ் ஒன்று காட்டியிருக்கா. ஸோ அதனால எனக்கு 2 காலமாக கண்டிப்பாக தெரியும், சோரா தெரியும் இல்லை லைக் எம்டி பாக்ஸஸ் இருக்கு, அதாவது எம்டி வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரக்டா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2க்கு போட்டிருக்கேன், இது போக நம்ம செக் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான ஒன்று. நம்ம பார்க்குற எல்லாத்தையும் இப்போ நம்ம லேபிள் எடுக்க பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பார்க்குறோம். ஓகே, இந்த இடத்துல கேட்டகரி டேட்டா இருக்குது, நியூமரிக் டேட்டா கண்ணாடி பார்த்துன்னு சொல்கிறோம்ல. ஸோ பார்த்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணதை வச்சு ஈஸியாக நம்ம போடுறோம். லைக் எப்படி சொல்ல, என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுறோம். லேபிள் என்கோட் பண்ணணுமா, இல்லை நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அது போக ஏன்னா கண்டிப்பாக எப்படினாலும் எரர் வரதான் போகுது. ஏன்னா அது போக வேற என்னென்ன தேவை, என்னென்ன மாற்ற வேண்டியது இருக்கு, வேற என்னென்ன ப்ரீ ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அதுக்கு பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ப்ராசஸ்ல ஃபார்மேட்ல ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஸோ பண்ணலாம் எப்படினாலும் எரர் வரும், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. எஸ், ஸோ அதுக்கப்புறம் டிஎஃப் ஆஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் ஏஜ் டாட் ரீப்ளேஸ். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டிஎஃப் ஆஃப் ஏஜ்ங்கிற காலத்தை எடுத்து அதுல நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை 0வால ரீப்ளேஸ் பண்ணி அதே காலம்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதனால தான் டிஎஃப் ஆஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். டிஎஃப் ஆஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் ஆஃப் ஏஜ் டாட் ரீப்ளேஸ். அந்த காலமே ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ நம்பி யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் என்பி டாட் நான் 0. ஸோ நன் வேல்யூஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே 0வா மாற்றி விட்டுரு. ஸோ அப்போ எல்லாமே 0வா மாறி. ஓகே, அதுக்கப்புறம் டிஎஃப் ஆஃப் எம்பார்க் சேம் அதே தான், காலம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க. ஸோ டிஎஃப் ஆஃப் எம்பார்க் இஸ் ஈக்குவல் டிஎஃப் ஆஃப் எம்பார்க் டாட் ரீப்ளேஸ் என்பி டாட் நான் 0. ஓகே, ஸோ ஒரு நல் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாது. அதுக்கப்புறம் ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்புட் அவுட்புட் டிக்ளரேஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டிஎஃப் ஆஃப் டிராப் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் எனக்கு தேவையில்லாத காலம்ஸ் எல்லாத்தையுமே நான் டிராப் பண்ணியிருக்கேன். இது எப்படி தேவையில்லாத காலம்ஸ் எப்படி சொல்லுவீங்க, இதை பற்றி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா டேட்டா அனாலிசிஸ்ல பார்க்கலாம். ஓகே, டோன்ட். ஸோ இதில் சர்வே விட நேமு, பேசஞ்சர் ஐடி, டிக்கெட்டு, கேபின் இது எல்லாம் தேவையில்லை. அதனால அப்படியே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கு எல்லாமே நீங்கள் எக்ஸ்ல ஸ்டோர். அண்ட் அதுக்கப்புறம் சர்வே விடு, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ அதனால சர்வே விடுங்கிறத வைல ஸ்டோர் பண்ணிக்க தெளிவாக பார்க்கணும். இந்த ட்ராப் யூஸ் பண்ணிருக்கேன், அங்கே ட்ராப் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியமான. ஓகே, ஸோ இன்புட் அவுட்புட் டிக்ளேர் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எஸ் ஃபைனலி கம் டு தி பாயிண்ட். ஸோ என்ன அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ் ட்ரெயின், வாட் இஸ் எக்ஸ் டெஸ்ட், வாட் இஸ் ஒய் ட்ரெயின், வாட் இஸ் ஒய் டெஸ்ட். ஸோ எவ்வளோ பேத்துக்கு இது தெளிவாக ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த இன்புட் அவுட்புட்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா நான் சொல்ல இல்லையா நேற்றே, அதான் திரும்ப சொல்லுவேன், அந்த ப்ரீவியஸ் சொல்லியிருந்தேன். இன்புட்டுங்கிறது எக்ஸ், அவுட்புட்டுங்கிறதா ஒய். ஸோ எக்ஸ் ட்ரெயினுங்கிறது வேற, எக்ஸ் ட்ரெயினுங்கிறது இன்புட் கிடையாது. ஸோ இன்புட்ல இருக்கிற 80% டேட்டா, ஸோ அதுதான் எக்ஸ் ட்ரெயின். இன்புட்டுங்கிறது எக்ஸ், அவுட்புட்டுங்கிறது ஒய். அதே மாதிரி ஒய் ட்ரெயினுங்கிறது அவுட்புட் கிடையாது, ஒய் ட்ரெயினுங்கிறது அவுட்புட்ல இருக்கிற 80% டேட்டா. ஓகே, ஸோ அப்படிதான் ஞாபகம் சொல்லுங்க. ஏன்னா அது வேற வேரியபிள், இது வேற வேரியபிள். ஸோ ரெண்டு வேற வேரியபிள். இப்போ அது இப்போ ரெண்டுமே இன்புட்டை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல இப்போ எப்படி சொல்ல எக்ஸ் ட்ரெயின் எடுக்க வேண்டிய இடத்துல இன்புட் போட முடியாது. இங்கே ட்ரைனிங் எக்ஸ் ட்ரெயின் தான் எடுத்துருப்போம், இந்த இடத்துல எக்ஸ் கொடுக்க முடியாது. எக்ஸ் கொடுத்தா அப்படின்னா மொத்த டேட்டா ட்ரைனிங் போயிடும், டெஸ்டிங் நம்ம டேட்டா இருக்காது. ஸோ அதனால தான் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸை நான் மறுபடியும் அதை அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வாட் இஸ் எக்ஸ் ட்ரெயின், ஸோ நானே ரெண்டு சொல்லிட்டேன் இல்லையா, வாட் இஸ் எக்ஸ் ட்ரெயின், வாட் இஸ் எக்ஸ் டெஸ்ட், வாட் இஸ் ஒய் ட்ரெயின் அண்ட் வாட் இஸ் ஒய் டெஸ்ட். ஸோ எக்ஸ் ட்ரெயின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸ் ட்ரெயின், ஸோ எக்ஸுங்கிறது இன்புட், ட்ரைனிங் 80% டேட்டா, 80% டேட்டா ட்ரைனிங் கொடுப்போம், 20% டெஸ்டிங் கொடுப்போம். அந்த 80% ட்ரைனிங் டேட்டால இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கு இல்லையா. ஸோ இன்புட்ல இருக்க 80% டேட்டா எக்ஸ் ட்ரெயின், அவுட்புட்ல இருக்க 80% டேட்டா ஒய் ட்ரெயின், அண்ட் ரிமைனிங் இன்புட்ல இருக்கிற ரிமைனிங் 20% டேட்டா எக்ஸ் டெஸ்ட், அவுட்புட்ல இருக்க 20% டேட்டா ஒய் டெஸ்ட். சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்பிளிட் ஆகும், இது வந்து ஜஸ்ட் வேரியபிளா கிரியேட் பண்ணிருக்கேன். எப்படி இதெல்லாம் டேட்டா ஸ்பிளிட் பண்ணி போடுறது, ஸோ அதுக்கு யூஸ் பண்ற லைப்ரரி தான் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட். ஸோ என்னோட SQL அப்படிங்கிற ஒரு பேக்ல மாடல் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு புக் எடுக்கிறேன். அந்த புக்ல ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டிங்கிற லெசன் எடுக்க போறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டிங் லெசன் எடுத்துட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ எக்ஸ் தான் எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ண போறோம், ஒய் தான் ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் 0.2. இந்த 80-20 ரேஷியோல ஸ்பிளிட் ஆகும் சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த டெஸ்ட் சைஸ். ஸோ இன்கேஸ் டெஸ்ட் சைஸ் ஈக்குவல் 0.3 கொடுத்தோம் அப்படின்னா 70-30, 0.1 கொடுத்தோம் அப்படின்னா 90-10. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ட்ரெயினிங்க்கு அதிகமான டேட்டா கொடுங்க, அதுதான் மெயின் மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் ரேண்டம் சைஸ்க்கு ஒரு ரேண்டமாக நம்பர் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா லைக் ஷஃபுல் பண்ணி ட்ரெயின் ஆகுறதுக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் ஆர்டர் எடுக்காம ஷஃபுல் பண்ணி ட்ரெயின் ஆகுறதுக்கா. ஓகே, அதுக்கப்புறம் ஜஸ்ட் இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஷேப்புங்கிறது எதுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு சார்ஸ் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஷேப். ஸோ ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷேப்புங்கிறது லைக் என்ன அப்படின்னா ஒரு எந்த வேரியபிள் டாட் ஷேப் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ட்ரெயின் டாட் ஷேப், எக்ஸ் டெஸ்ட் டாட் ஷேப், எக்ஸ் ஒய் ட்ரெயின் டாட் ஷேப், ஒய் டெஸ்ட் டாட் ஷேப். ஸோ இப்போ
எக்ஸ் ட்ரெயினில் இருக்கிற லைக் எவ்வளோ டேட்டா, ஸோ எக்ஸ் ட்ரெயினில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, எக்ஸ் டெஸ்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது. ஸோ எந்த வேரியபிள் டாட் அந்த ஷேப்பும் கொடுக்குறோமோ அந்த வேரியபிள் இருக்கிற காலம்ஸ் அண்ட் நேம்ஸ், காலம்ஸ் அண்ட் ரோஸை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணியாச்சு, டேட்டா ஸ்பிளிட் பண்ணியாச்சு, ஃபைனலாக அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எஸ்கேஎல்என் டாட் நேவி பேஸ் இன்புட் காசியன் என்பிங்கிற அதே தான் சேம் எஸ்கேஎல்என் அப்படிங்கிற ஒரு பெரிய பேக்கில் நேவி பேஸுங்கிற ஒரு புக் எடுக்கிறேன். அந்த நேவி பேஸுங்கிற புக்கில் காசியன் என்பிங்கிற லெசன் எடுக்கிறேன். ஸோ அந்த லெசன் எடுத்து என்பி டாட் காசியன் என்பி, ஸோ அதை அப்படியே இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்பிங்கிற வேரியபிள் அந்த அல்காரிதம் ஸ்டோர் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல இப்போ அல்காரிதம் தேவையோ அந்தந்த இடத்துல காசியன் என்பிக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்பி நான் கால் பண்ணால் போதும். ஓகே. ஸோ என்பி டாட் ஃபிட்டுங்கிறது நம்ம தெரியல. ஸோ அதுதான் சின்டாக்ஸ். என்பி டாட் ஃபிட்டு 80% டேட்டா எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின். ஸோ 80% டேட்டாக்கு அந்த அல்காரிதம் அப்படியே ஃபிட் பண்ணிடுறேன். ஸோ இது வரை எனக்கு எந்த எரருமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது, ப்ராஜெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ மாடல் ட்ரெயின் லைக் அந்த டேட்டாக்கு வந்து அல்காரிதம் ஃபிட் ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ட்ரெயின் சாரி இன்டென்டேஷன் எரர். எஸ். ஓ கமாண்டில் போடுறதுக்கு இது பண்ணிட்டேனா, வெயிட் அன்கமாண்ட் பண்ணிட்டேன், வெயிட். எஸ். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை, கரெக்டாக டேட்டாக்கு ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எரருமே இல்லாமல் நமக்கு 3000 வரணும். வந்துருச்சா அப்போ ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு ஆஸ் யூசுவல். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ டெஸ்ட் மாடல் எவல்யூஷன். ஸோ ரிமைனிங் இருக்க 20% டேட்டா இன்புட் 20% அவுட்புட் இருக்கு. நான் 20% இன்புட்டை மட்டும் கொடுத்து அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண சொல்றேன். என் மாடல் படிச்சிருக்கு இல்லையா ஆல்ரெடி 80% டேட்டாக்கு. ஸோ படிச்சதை வச்சு இந்த ரிமைன் 20% இன்புட்டோட அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண சொல்றேன். ஸோ அதான் சேம் அல்காரிதம், அதே என்பி டாட் ப்ரெடிக்ட் எக்ஸஸ். இப்போ அந்த ரிமைனிங் 20% அவுட்புட்டோட இந்த ரிமைனிங் 20% இன்புட்டோட அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஒய் ப்ரெடிக்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ண போது ஃபைனலா இந்த ஒய் ப்ரெடிக்டிவ் ஒய் டெஸ்ட் ஒரிஜினல் 20% அவுட்புட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இல்லை எவ்வளவு அவுட்புட் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுதோ அதை அவுட்புட் சொல்லி. இதை பற்றி நான் தெளிவான ஹார்ட் டிஸ்க் படிக்கணும், ப்ரீவியஸ் செஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லைக் அக்யூரசி ஸ்கோருங்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம். ஸோ சேம் அதே தான் ஃப்ரம் எஸ்கேஎல்என் அப்படிங்கிற பேக்ல இந்த மெட்ரிக்ஸ்னு ஒரு புது புக் எடுக்கிறேன். அந்த மெட்ரிக்ஸ் புக்கில் அக்யூரசி ஸ்கோருங்கிற லெசன் எடுக்கிறேன். அந்த அக்யூரசி ஸ்கோருங்கிற லைப்ரரி வச்சு தான் இந்த ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்டுக்குள்ள சிமிலாரிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண எவ்வளோ அவுட்புட் ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ ஏன்னா மாடல் படிச்சதை வச்சு அது பார்க்காத புது அவுட்புட்டுக்கு ஒரு 20% அவுட்புட் இன்புட் கொடுத்துருக்கோம். அதுக்கான ஒரு 20% அவுட்புட் கொடுத்துருக்கு. அந்த 20% அவுட்புட்டையும் இந்த 20% ஒரிஜினல் அவுட்புட் கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்க எழுதிட்டு ஆன்சரும் அந்த ஒரிஜினல் கீவேர்ட் ஆன்சரும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அதான் நமக்கு மார்க் சேம் அதே தான். ஓகே. ஸோ ஃபைனலாக அக்யூரசி இதில் வந்துடும். செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஆல்மோஸ்ட் 78 வருது. ஓகே குட். அதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக டெஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஓகே. ஸோ டெஸ்ட் ப்ரெடிக்ஷன் இதுவும் நமக்கு தெரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல மாடல் ப்ரெடிக்ஷன். ஓகே. ஸோ புதுசாக நான் ஒரு எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓ இது நம்ம ஹார்ட் டிசீஸோட பின்ன. எஸ் அதே தான். ஓகே. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ மாடல் ப்ரெடிக்ஷன் தெரியும் தானே. ஓகே. ஸோ ஏன்னா இதில் இன்புட் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த அதில் இருக்க மாதிரி மறுபடியும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நான் ஏன்னா நான் அதான் சொன்னேன் இல்லையா, அதே ப்ராஜெக்ட் தான். அதே ப்ராஜெக்ட்ல டேட்டா செட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இதில் எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அந்த இன்புட் மட்டும் இல்லை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். அண்ட் இதில் ஸ்ட்ரிங்கை மாற்றி கொடுக்கணும். ஸோ சர்வை விட நாட் சர்வை கொடுக்கும், அவ்வளோதான். வேற எந்த கான்செப்ட் இல்லை. இந்த ப்ரெசிஷன் ரீகால் ஐஃபோன் ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ இதை பற்றி நான் 30th டேல நான் கம்ப்ளீட்டாக சொல்லுவேன். ஸோ அந்த டே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன். இதுவரை கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்க தானே. ஸோ ஏன்னா இது பார்த்துட்டு போனதா இப்போ நம்ம எப்படி சொல்ல, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம பண்ண போறது இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்றதுக்கு முன்னாடி டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இன்புட் அவுட்புட் டிக்ளரேஷனே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த இன்புட் தேவையோ அதை மட்டும் தான் இன்புட்ல எடுப்போம். எது அவுட்புட்டோ அதை மட்டும் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே கீழே வரும். ஓகே. ஸோ இதுவரை கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் ஓகே தானே? கிளியரா இருக்கீங்களா? ஸோ கிளியரா இருக்கீங்க ஓகேனா எஸ் கிளியர் ரமேஷ் சொல்லி ஒரு சாட்ஸ் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஓகே. Yes, clear. Okay. Clear Ramesh. Okay, done guys. Thank you so much. Okay. முடியுது. ஸோ இப்போதான் முக்கியமான ஒரு எப்படி சொல்ல இன்னைக்கு டேக்கான ஒரு முக்கியமான கான்செப்ட்ல இப்போதான் போகிறோம். ஓகே. ஸோ உங்கள் நோட் அண்ட் பெண்ணை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் சொல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே. சொன்னல இது எல்லாமே சிங்கிள் கமெண்ட் தான். ஓகே. ஸோ என்னென்ன பர்பஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஏன்னா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லா சின்டாக்ஸுமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிட்டே வாங்க. டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரி இம்போர்ட் லைப்ரரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்புட் அவுட் டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கடைசியாக இன்புட்ல எது அவுட்புட்ல டிக்ளேர் பண்ண அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸ் பண்ண வேண்டியது டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த இன்புட் அவுட்புட் டிக்ளரே பண்ணுவோம்.
ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான 2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பி இம்போர்ட் நம்பி எஸ் என்பி அண்ட் pandas பிடி. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே தான். ஓகே அதுக்கப்புறம் டேட்டா செட் பிடி டாட் ரீட் சாரி டிஎஃப் இஸ் பிடி டாட் ரீட் சிஎஸ்பி டைட்டன் டாட் சிஎஸ்பி. அந்த டேட்டா செட்டை அப்படியே ரீட் பண்ணி டிஎஃப்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணாங்க. கைஸ் நான் சொல்ற கான்செப்ட் புரியுது தானே? இப்போ நம்ம பார்த்தா அந்த டேட்டா கலெக்ஷன் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் மாடல் அதே தான் மறுபடியும் பார்க்க போறோம். ஆனா இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கை எலாபரேட்டா பார்க்க போறோம். ஓகே ஸோ அந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் என்னென்ன பண்ண போறோம், ப்ராப்பரா டேட்டா செட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டை ரீட் பண்ணிச்சு, டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சு, இப்போ தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் வரப்போம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ என்ன சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா லைக் இப்போ டேட்டா செட் பிரிண்ட் பண்ணு வைக்கலாம். அந்த டேட்டா செட் வந்து எப்படி சொல்ல லைக் ஃபுல்லா பிரிண்ட் ஆகுது, டாட் 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 பிரிண்ட் ஆகல. மற்ற எல்லாம் கமெண்ட்ல போட்டு காட்டுறேன். வெயிட். ஓகே எஸ். ஸோ இப்போ ரெண்டுமே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எஸ் நமக்கு வந்து ப்ராப்பரா இப்போ ஃபுல்லா பிரிண்ட் ஆகுது. ஒரு டாட் டாட்டா வச்சா இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு ஃபுல்லா என்னென்ன இருக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே பிடி த pandas டாட் செட் ஆப்ஷன் டிஸ்பிளே மேக்ஸிமம் டாட் காலம்ஸ் நன். ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா பிரிண்ட் ஆகும். வெயிட் இங்க இருக்கு இல்லையா, ஸோ இங்க பாருங்க பேசஞ்சர் சர்வேடு பிசி கிளாஸ் அப்புறம் நேம் ஜெண்டர் ஏஜ் சிப்ளிங்ஸ் அப்புறம் பார்ட்ஸ் டிக்கெட் ஃபேர் கேபின் எம்பாக்கர். ஸோ அதில் இருக்க கம்ப்ளீட்டாக எல்லாமே பிரிண்ட் ஆச்சா. ஸோ இந்த பேசஞ்சர் எழுதி எம்பாக்கராக பிரிண்ட் ஆகி இந்த இடத்துல உள்ள டாட் டாட்டா இருக்கு மிஸ் ஆகிருக்கு எல்லாமே மொத்தமாக பிரிண்ட். இன்கேஸ் இது வேணும் அப்படின்னா விஷுவலாக அப்படி பார்க்கறதுக்கு. ஓகே ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஸோ இது ஆப்ஷனல் தான். இப்போ முக்கியமான ஒரு இடி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இதை நான் கமெண்ட்ல போட்டுக்கிறேன். ஓகே டன். ஸோ இப்போ df.info. ஸோ df.infoங்கிறது கம்ப்ளீட்டா dfங்கிறது என்னது, நம்மளோட டேட்டா செட் இல்லையா. ஸோ டேட்டா செட்டை dfங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த டேட்டா செட்ல இருக்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது. லைக் அதில் எவ்வளோ நான் நல் வேல்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அது ஆப்ஜெக்டா ஃப்ளோட்டா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவுட்புட் காட்டணும். ஸோ அதனால தான் மற்ற எல்லாத்தையும் கமெண்ட்ல போட்டுருக்கோம். ஒவ்வொன்றா உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே ஸோ இங்கே பாரு. ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிளாஸ் இருக்கு, 0 ஸ்டார்ட் ஆகி 11 மொத்தம் 12 காலம் இருக்கு. 0 ஸ்டார்ட் ஆகி 11 வரை இருக்கு. ஓகே ஸோ பேசஞ்சர் ஐடி சர்வைடு அப்புறம் பிசி கிளாஸ் நேம் ஜெண்டரு அப்புறம் செக்ஸ் சாரி ஏஜ் சிப்ளிங்ஸ் பார்ட்ஸ் டிக்கெட் ஃபேர் கேபின் எம்ப இது கம்ப்ளீட்டா அதுல இருக்க 12 காலம் இருக்கு. அதுல எவ்வளவு நாலு நல்வேல்ஸ் இல்லாத ஒன்று கரெக்டான கொண்டு. ஓகே ஸோ 891 டேட்டா இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுலேயே அவ்வளோதான் 892 இருக்கு எனக்கு ஹெட்டோட சேர்த்து. எஸ் ஸோ 892 இருக்கு. ஓகே ஹெட்டரோட சேர்த்து 892 ஹெட்டர் இல்லாம 891. ஓகே இதுல 891 அப்படியே இருக்கு. அப்ப இந்த இடத்துல சாரி நல்வழிஸ் இல்லைன்னு அர்த்தம். சேம் சர்வைடு 891 நல்வழிஸ் இல்ல, பிசி பேசஞ்சர் கிளாஸ் இல்ல, நேம்ல இல்ல, செக்ஷன்ற காலத்துல இல்ல, ஏஜ் ஸோ ஏஜ் பாருங்க 714 நாட்கள். ஸோ 714 ஆல்மோஸ்ட் அதுல ஒரு எப்படி சொல்ல 891 781 ஆல்மோஸ்ட் ஒரு 100 சம்திங் 100ல ஒரு 80% தான் டேட்டா இருக்கு. ஒரு 20% டேட்டா கிட்ட மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஸோ இதுல நல்வழிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ்ல இல்ல, பார்ட்ஸ்ல இல்ல, டிக்கெட்ல இல்ல, ஃபேர்ல இல்ல, கேபினை பாருங்க. ஸோ கேபின்ல இது 204 நல்வழிஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த சென்ஸ் அதுல இப்போ ரவுண்டா ஒரு 900 கணக்கு வைக்கலாம். ஸோ 900னா 900 ஸோ 900 200 தான் இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700 டேட்டா கிட்ட மிஸ் ஆகுது. ஓகே ஸோ 700 டேட்டா கிட்ட ஆல்மோஸ்ட் மிஸ் ஆகுது. அப்போ இதை பாக்குறப்ப தெரிஞ்சிடும் 700 டேட்டா மிஸ் ஆகுங்கிற பட்சத்தில் அந்த கேபினுங்கிற டேட்டாவே நமக்கு தேவையில்லை. இதை நம்ம பார்க்கறப்ப தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்பவே டிராப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். இப்படி பண்ணலாம் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே ஸோ இதை பார்க்கறப்ப சொல்றேன் இப்படிதான் நான் பண்ணுவேன். ஓகே என்ன அப்படின்னு பாருங்களா 204 டேட்டா தான் இருக்கு. எவ்வளோ 891 டேட்டா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 204 டேட்டா தான் இருக்கு. அந்த டேட்டா வச்சு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல அதை டிராப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே அப்புறம் டேட்டா டைப் அது இண்டிஜரா ஆப்ஜெக்டா ஃப்ளோட்டா ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகே ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுதா. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு டேட்டா செட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து df.head. ஸோ இதுவும் ஆப்ஷன். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா இது வந்து லைக் எப்படி சொல்ல தெரிய வேண்டிய விஷயங்கள் அவ்வளவுதான். ஸோ இதுல இருக்க கம்ப்ளீட்டா இப்போ எப்படி சொல்ல நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பட் அது எதுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்றாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான். df.head. ஸோ df.headங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல 15 கொடுத்துருக்கல, இந்த இடத்துல 15 கொடுக்கல அப்படின்னா ஸோ டைரக்டா வெயிட் இதெல்லாம் கமெண்ட்ல போட்டுக்கிறேன். அந்த டேட்டா செல்ல இருக்கிற மொதல் 5 வேலையை பிரிண்ட் பண்ணும் வந்துருச்சா. ஸோ 0ல இருந்து 4 வர அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 1ல இருந்து எஸ் வர இருக்கா, 1ல இருந்து எஸ் வர இருக்கு கரெக்டா இருக்கு ரைட். ஸோ இப்போ மொதல் 5 வேல்யூ இன்கேஸ் எனக்கு 10 வேல்யூ வேணும் அப்படின்னா அந்த பிராக்கெட்ல சாரி
பிராக்கெட்ல 10 வேல்யூ கொடுப்பேன். ஓகே, ஸோ 10 கொடுத்தா அப்படின்னா எனக்கு டேரக்டா மொதல் 10 வேல்யூ பிரிண்ட் 15 கொடுத்தா 15 கொடுக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னா மொதல் 5 ரோ எடுத்துக்கும். கொடுத்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி 10 கொடுத்தா 10, 15 கொடுத்தா 15, 20 கொடுத்தா 20. ஸோ இது df டாட் ஹெட்டுங்கிறது தலை. அதே மாதிரி df டாட் டெயில் ஒன்று இருக்கு, அது வந்து வால். ஸோ அதாவது லாஸ்ட்ல இருந்து, ஸோ இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல அதே தான். ஸோ இப்போ இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 5 வேல்யூ எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்களா 886, 887, 888, 889, 890. ஸோ கடைசி 5 காலம் மட்டும் 5 ரோ எடுத்துருக்கா. ஸோ இன்கேஸ் இதில் வேல்யூ கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ வேல்யூ கொடுக்குமோ அதை பேஸ் பண்ணி கடைசிலேருந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ df டாட் ஹெட், df டாட் டெயில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அண்ட் அதுக்கப்புறம் df டாட் காலம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ கைஸ் இந்த இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணும், எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஏன்னா இதில் போயிட்டு உட்காந்து இதில் பாருங்க ஒன்று ஒன்றா இதில் போயிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதில் எவ்வளோ காலம்ஸ் இருக்கு, இதில் எவ்வளோ ஆப்ஜெக்ட், எவ்வளோ இன்டிஜர் இருக்கு, எவ்வளோ நல்வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி உட்காந்து நம்ம மேனுவலாக எண்ணிட்டு இருக்க முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அது நடக்காத ஒன்று. ஸோ அதெல்லாம் ஷார்ட்டாக பார்க்கறதுக்காக தான் ஒவ்வொரு தடவை பற்றி இப்போ எப்படி சொல்லலாம், கோட் ரன் பண்ணுறப்போ இந்த டேட்டா செட்டை மறுபடியும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ஒர்க் பண்ணுறது கோடில் மட்டும் தான் இருக்கணும். இந்த டேட்டா செட்டை மேண்டேட்டை லோட் பண்ணுறப்ப சிம்பிளா அனலைஸ் பண்ண, சோ அனலைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பாருங்களேன், இதுல இந்த df டாட் காலம்ஸ் இருக்கு. இப்போ இந்த காலம்ஸ்ல எவ்வளவு காலம்ஸ் இருக்கு கேட்டா உள்ள போய் இதில் பார்த்து சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த df டாட் நம்ம அந்த கோடை ரன் பண்றப்போ கம்ப்ளீட்டா அந்த டேட்டா செட்டை பத்தின கம்ப்ளீட் என்டையர் டீடைல்ஸும் இந்த கோட்ல வந்துடும். ஸோ நம்ம டேட்டா செட்டை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ புரியுதா? அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இப்போ df டாட் காலம்ஸ்னா ஓவரால் அதில் எவ்வளோ ஏன்னா இந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது காலம்ஸில் விட்டுருங்க, ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் எவ்வளோ காலம்ஸ் இருக்கு, எவ்வளோ ரோஸ் இருக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நம்ம சும்மா போய் டேட்டாவே பார்த்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட்டா அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்டாக்சஸ் மூலமாக தான் அனலைஸ் பண்ணி இதில் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார், ஸோ df டாட் காலம்ஸ் இது என்ன அப்படின்னா ஓவரால் என்டையர் டேட்டா செட்ல எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ ரன் பண்ண அப்படின்னா எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ காட்டுதா பேசஞ்சர் ஐடி, சர்வைடு, அப்புறம் பிசி கிளாஸ், நேமு, ஜெண்டர், செக்ஷன் காலம், ஏஜ், சிப்ளிங்ஸு, அப்புறம் பார்ட்ஸு, டிக்கெட்டு, ஃபேரு, கேபின், எம்பார்க்கடு, எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா காலமும் வந்துச்சு. ஸோ df டாட் காலம் எத்தனை பார்த்துருக்கோம்? 1 2 3 4. ஸோ 4 பார்த்துருக்கோமா? அடுத்து ஷேப். ஸோ ஷேப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ ஓவராலாக எவ்வளோ காலம்ஸ் இருக்கு, எவ்வளோ ரோஸ் இருக்கு. ஜஸ்ட் ரன் பண்ண அப்படின்னா 891 காலம் 12 சாரி 891 ரோஸ் 12 காலம்ஸ். ஓகே, 12 காலம்ஸ். அதுக்கப்புறம் ஸோ நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 பார்த்துருக்கோம். 6வது டூப்ளிகேட். ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ டூப்ளிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சில காலம்ஸ் வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கு கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பாருங்களேன். ஸோ இதில் இப்போ பேசஞ்சர் ஐடி இருக்கு இல்லையா. ஸோ பேசஞ்சர் ஐடியில் 1 2 3 இப்போ பேசஞ்சர் ஐடிங்கிறது பொறுத்தவரை ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கணும். ஸோ ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இப்போ பேசஞ்சர் ஐடியே 1. ஸோ எப்படி சொல்ல ப்ராக்சி மாதிரி. ஸோ லைக் டூப்ளிகேட் மாதிரி. ஸோ ஒரே பர்சன் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நானா ரமேஷா இன்னொரு ஐடி ஒன்று தான். ஸோ இதே ஒன்றுங்கிறத வேற ஒருத்தர் கொடுக்கக்கூடாது. அப்போ அது அவர் ரமேஷ் வராரு இல்லையா, ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடி தான். அப்போ அந்த இடத்துல ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரக்கூடாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த df டாட் டூப்ளிகேட்டட். ஓகே, ஸோ கொடுத்த விட இதில் டூப்ளிகேட்டட் இல்லை. ஸோ அதனால 0 தான் வரும். எஸ், இது வந்து ஓகே இன்னொன்று காட்டுறேன். என்ன அப்படின்னா சம்மு. இப்போ அந்த df டாட் டூப்ளிகேட்டட் கொடுத்த அப்படின்னா ஓவராலா க்ளோஸ் பண்ணிட்டேனா, ஓவராலா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் வரும். ஸோ இதை கவுண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா லைக் இப்போ வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா ஓவராலா லைக் இருந்துச்சுன்னா எவ்வளோ கவுண்ட்னு சொல்லு, இல்லை அப்படின்னா 0ன்னு சொல்லி அவ்வளோதான். ஓகே, ஸோ டாட் சம் இதே நோட் பண்ணிக்கோ, டாட் சம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் இஸ்னல். ஸோ கைஸ் இது முக்கியமான ஒன்று. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்றப்போ, அந்த டைட்டானிக் அந்த ப்ராஜெக்டை ரன் பண்றப்போ நல் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நல் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணோம். அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நல் வேல்யூஸ் இருக்கு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டேட்டா செட்ல இப்போ நம்ம நார்மலா இந்த சின்டாக்ஸ் இல்லைன்னா நல் வேல்யூஸ் போயிட்டு இல்லை ஒன்றுனா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 2 3. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபில்டர் போட்டோம். இங்கே ஃபில்டர் போட்டோம் இல்லையா, இப்படி ஃபில்டர் போட்டு மொத்தம் பார்க்கலாம். ஸோ இதில் எவ்வளோ வந்துருக்கு? 2 இருக்கு. ஸோ இதில் மட்டும் 2 காட்டுது. ஓரம் ஃபில்டர் போட்டப்போ எப்படி கூட வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சின்டாக்ஸ், பேசிக் சின்டாக்ஸ், சிம்பிள் சின்டாக்ஸ் df டாட் இஸ்னல். ஸோ நம்ம நார்மலாக சொல்ற மாதிரி தான் இஸ்னல். ஸோ இது வந்து அதில் நல் வேல்யூஸ் இருக்கா, அதுதான் இஸ்னல் டாட் சம். ஸோ இப்போ அது சம் கொடுக்கல அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்கு சொல்லி அப்படியே கவுண்ட் பண்ணி காட்டும். இங்கே பாருங்க. ஸோ பேசஞ்சர் ஐடி 0, சர்வேல இல்ல, பிசி கிளாஸ்ல இல்ல, நேம்ல இல்ல, செக்ஸ்ல இல்ல, அங்கே பாருங்க ஏஜ்ல நான் சொன்னேன் இல்லையா, ஆல்மோஸ்ட் ஒரு 20% டேட்டா மிஸ் ஆகும் சொல்லி 891ல 177 நல்வேல்யூஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எஸ் ஒரு 80 to 20% கிட்ட வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ்ல நல்வேல்யூஸ் இருக்கு, அப்புறம் சிப்ளிங்ஸ்ல இல்ல, பார்ட்ஸ்ல இல்ல, டிக்கெட்ல இல்ல, அப்புறம் ஃபேர்ல இல்ல, கேபின்ல பாருங்க
891 டேட்டால 687 டேட்டா ஆல்மோஸ்ட் நல் வேல்யூஸ் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த காலம் தேவையே இல்லை, இதனால நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை இல்லையா, ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈக்குவலாக கொடுத்தாதான் நமக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல கம்மியான டேட்டா கொடுத்தா அந்த இடத்துல எப்படி சொல்ல, அதை ப்ரெடிக்ஷனை மாற்றி விட்டுரும். ஸோ அதனால இது தேவையில்லை, எம்பா இருக்குது. ஸோ 2 நல் வேல்யூஸ் இருக்கு, பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான சின்டாக்ஸ், df.isnal. சாரி, நோட்டட். ஸோ கைஸ் நோட் பண்ணிட்டே வரீங்களா? ஸோ நான் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நோட் பண்ணிட்டே வரீங்களா? ஸோ உங்களோட சாட்ஸை கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ புதுசாக என்னோட பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா, இந்த மேட்ப்ளாட்லிப். ஸோ இதை வச்சு நான் லைக் 30th டேல கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு பேசிக்காக ஒரு சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு கிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி ஒரு 30th டேல சொல்லலான்ட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஏன்னா அது வந்து பேசிக்காக நம்ம மேனுவலாக கோட் பண்ணி பண்ணுறது, இது டேட்டா செட்லேருந்து எடுத்துக்கோ அவ்வளோ. import matplotlib piplotus.pld ஒரு கிராஃப் இல்ல சார்ட் வரையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லைப்ரரி ரொம்ப முக்கியமான. இது கூட ஒரு சிபால் ஒன்று, ஸோ அடிஷனலாக தேவை அப்படின்னா. ஓகே, ஸோ pld ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கைஸ் இன்னொரு சின்டாக்ஸ் லைப்ரரி மிஸ்ஸிங் நம்பர். ஸோ அதாவது மிஸ்ஸிங் நோ. ஸோ இது நீ மேண்டேட்டை இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரைட் கமாண்ட் ப்ராம்ப்ட் pip space installs, சாரி தெரியுதுன்னு நினைக்கிறேன், வெயிட் தெரியல நினைக்கிறேன், மிஸ்ஸிங் நம்பர். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி இருக்கும். எஸ், ஸோ பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால்ஸ் மிஸ்ஸிங் நம்பர். இது என்ன அப்படின்னா, ஒரு நம்ம கொடுக்க போகிற டேட்டால எவ்வளோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஸோ இப்போ என்ன வரையப்படுறா, ஒரு பார் சார்ட் வரையப்படுறோம். ஓகே, ஸோ அந்த எம்எஸ் டாட் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து எம்எஸ் சொல்லி தான் நம்ம இல்லை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ எம்எஸ் டாட் பாரு எந்த டேட்டா பிளாட் பண்ண போகிறோம் அந்த டேட்டா. ஸோ அந்த டேட்டா டிஎஃப். ஸோ டிஎஃப் அந்த ஃபிகரோட சைஸு, அதோட கலர், ஸோ டொமேட்டோ. ஓகே, அதுக்கப்புறம் பிஎல்டி டாட் டைட்டில். ஸோ அந்த அந்த சார்ட்டுக்கான டைட்டில். ஸோ பார் பிளாட் டாட் ஷோயிங் மிஸ்ஸிங் டேட்டா வேலை. ஸோ என்ன வேணா கொடுக்கலாம், உங்களே தான். ஓகே, ஸோ நேம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சைஸ் இஸ் ஈக்குவல் 15, அந்த பாரோட சைஸ் சி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ரெட், ஸோ அதாவது அந்த பார் கலர். ஸோ அதை காட்டுறேன், வெயிட். ஓகே வெயிட். ஸோ இங்கே பாருங்க, சாரி கைஸ், really sorry. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஸோ ஃபிகர் சைஸ் 10:5 10:5 வந்திருக்கு. அதுக்கப்புறம் கலர், ஸோ டொமேட்டோ கலரில் இருக்கா, டொமேட்டோ கலர் அண்ட் பார் பிளாட். ஸோ டைட்டில் வந்து இப்போ மேக்ஸிமைஸ் பண்ண வரும், உள்ள இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைட்டில். ஓகே, அதுக்கப்புறம் சைஸ், ஸோ அதோட சைஸ், ஸோ பாரோட சைஸ் சி இஸ் ஈக்குவல் 6. ஸோ இங்கே டைட்டில் ஒரு கலர் பாருங்க, ரெட் இருக்கா. ஸோ அந்த டைட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சி இஸ் ஈக்குவல் கலர் இஸ் ஈக்குவல் ரெட், முடிஞ்சு. ஓகே, ஸோ பிஎல் டாட் ஷோங்கிறத மேண்டேட்டரியான சின்டாக்ஸ். ஸோ ஷோ பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் இப்படி டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஷோ பண்ணியாச்சு, முடிஞ்சுது. ஸோ எஸ், ஸோ சிம்பிளா ஒரு பார். ஏன்னா நம்ம மிஸ்ஸிங் அல்வாலிஸா டேட்டா அப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். நான் கைஸ் ஒரு விஷயம், ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ பைத்தானை பொறுத்தவரை ஒரு விஷயத்த 5 விதமா இல்ல 6 விதமா கூட பண்ணலாம் ஒரே விஷயத்த. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார் பிளாட் போட்டு காட்டலாம், இல்ல ஒரு இது நிறைய பேர் சார்ட்ஸ் இருக்கு, பை சார்ட் போட்டு காட்டலாம், இல்ல டைரக்டா நம்ம இல்ல எப்படி சொல்ல டேட்டாஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ எஸ், ஸோ பார் சார்ட் முடிஞ்சிருக்கு நம்புறேன். டன். அதுக்கப்புறம் df.drop. ஸோ டிராப் நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ எப்போ பார்த்த ஞாபகம் இருக்கா? ஹார்ட் டிசீஸ் மெடிசனில் பார்த்தோம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ தேவையில்லாத காலமை ட்ராப் பண்ணுறது. இங்கே பாருங்க, df.drop. ஸோ நான் சொன்னேன் இல்லை, இந்த கேபினுங்கிற காலமே தேவையே இல்லை, அதில் டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது யூஸ்லெஸ். ஓகே, ஸோ அதனால் அப்படியே ட்ராப் பண்ண போகிறேன். ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் 0 கொடுத்தா வரும், 1 கொடுத்தா காலம். ஓகே, ஸோ அதனால் 1 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இன்பிளேஸ் இஸ் ஈக்குவல் ட்ரூ. சாரி கேஸ், வெயிட். Sorry. Yes, so guys, please wait. I'll be 2 minutes. Okay. ஓகே, எஸ், சாரி, என்னோட நோஸ் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ஐ கான்ட் பிரீத். ஸோ மூக்கால பிரீத் பண்ண முடியல. ஸோ என்னோட மவுத்தில் பிரீத் பண்ணிட்டு பேசுகிறாலும் அப்பப்போ ஒரு மாதிரி வேற ஒன்றும் இல்லை. ஐம் ரியலி சாரி. எஸ், ஓகே. ஸோ ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் 1 கொடுத்தா அப்படின்னா காலம்ஸ் எடுத்துக்கும், 0 கொடுத்தா
ரோஸ் எடுத்துக்கோ. ஓகே, சோ இப்போ இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு இது புதுசா பாக்குறோம் சின்டாக்ஸ். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சோ லைக் ப்ரீவியஸ் செஷன்ல இப்போ ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன்ல வந்து இப்போ டிராப்ல சோ டிராப் பண்றப்போ இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் ட்ரூ கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா தேவை இல்லாத காலம் இது மறுபடியும் யூஸ் பண்ண போறதே கிடையாது. ஸோ இது இப்போ நான் ட்ராப் பண்ண அப்படின்னா ஒன்ஸ் ட்ராப் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் பண்றப்போ லைக் இப்போ எப்படி சொல்ல அந்த ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து ட்ராப் பண்ணி எடுத்தப்போ அதை மறுபடியும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ யூஸ் பண்றப்போ அந்த இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் ட்ரூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேபினேங்கிறது இந்த இடத்துல யூசேஜே இல்லாத ஒரு. ஸோ அப்போ இதில் மறுபடியும் யூஸ் பண்ண போறதே கிடையாது. ஸோ இந்த டேட்டா வந்து அப்படியே மொத்தமாக டெலீட் பண்றதுக்காக தான் இந்த இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் ட்ரூ. அப்போ அதை எடுத்துக்கவே எடுத்துக்க. ஓகே நோட்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஸ் ஸோ ஷேப் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். சாரி வெயிட். ஸோ ஃபைலில் இப்போ ஷேப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓவரால் எவ்வளோ ஒரு காலம் கம்மியாக இருக்கணும். ஸோ பிரிண்ட் பண்ணலையா? எஸ் வெயிட். ஓகே எஸ் ஸோ 8 ஸோ ரோஸ் அதே தான் இருக்குது. அது காலம்ஸ் பாருங்க. ஸோ 12லேருந்து 11 ஆயிடுச்சா. ஸோ ஃபஸ்ட்டு 12 இருந்துச்சு. ஸோ அதே நான் காட்டுறேன் பிரிண்ட் ஷேப் ஃபஸ்ட்டு ஷேப்பை பிரிண்ட் பண்ண இல்லையா. எஸ் 8 அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் அதான் அப்புறம் 11 ஒரு காலம் ட்ராப் ஆயிடுச்சா. ஸோ மறுபடியும் எடுத்துக்காது. டன் ஓகே முடிஞ்சுது. ஸோ இப்போ இதோட முடிச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பார்த்துருக்கோம்? இன்ஃபோ 1 ஹெட் 2 டெய்ல் 3 காலம்ஸ் 4 ஷேப் 5 6 7 8 9 பார்த்துருக்கோம். 9 பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே ஸோ கைஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே அடுத்து ஸோ எப்பா இருக்குது. ஸோ இது என்ன அப்படியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இப்போ ஒரு காலம்ல இருக்கிற யூனிக் வேல்யூஸ் எடுக்கிறேன். ஸோ யூனிக் வேல்யூஸ்னா தனித்துவம் வாய்ந்தது சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு காலம்ல ஒரு 10,000 டேட்டா இருக்கு. அந்த 10,000 டேட்டால இப்போ எப்படி சொல்லலாம், அந்த 10,000 டேட்டா 4 கிளாஸா இருக்கு. லைக் டாக் கேட்டு அப்புறம் எலிஃபண்ட் டைகர். ஸோ 4 கிளாஸா இருக்குன்னு. இப்போ இந்த 4 தான் ரிப்பீட்டடா வந்திருக்கு அப்படின்னா இப்போ டாகுங்கிறது ஒரு 3000 தடவை வந்திருக்கு, கேட்டுங்கிறது ஒரு 2000 தடவை வந்திருக்கு 5, அப்புறம் டாகுங்கிறது ஒரு 3000 தடவை வந்திருக்கு, அப்புறம் எலிஃபண்ட்டுங்கிறது ஒரு 2000 தடவை வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி 10,000 டேட்டா ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல யூனிக் வேல்யூஸுக்கு அப்படிங்கிறது என்னது? டாகு கேட்டு எலிஃபண்ட் டைகரா. எஸ் டைகர். ஸோ மேபி அதில் மிஸ் பண்ணி படிக்கிறேன். ஸோ டைகர் இப்போ இதுதான் 4 யூனிக் வேல்யூஸ். இப்போ இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ உண்மையாகவே உங்க கையில் ஒரு 10,000 டேட்டா இருக்கு. அதுல 10,000 டேட்டாக்கு எவ்வளவு டேட்டா, அதுல யூனிக் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் யூனிக் சின்டாக்ஸ் யூஸ் சிம்பிள். அதில் ஃபில்டர் போட்டு கூட பார்த்துக்கலாம். ஓகே பட் எல்லா இடத்துக்கும் சும்மா போயிட்டு எக்ஸல் போய் நம்ம டேட்டா செட்டை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. அதுக்காக ஓகே ஸோ இங்கே பாரு இப்படி போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கு இல்லையா CQS சேர்பாக்கு குயிட் சவுடு அப்புறம் சவுத் ஆப்டன். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல யூனிக்காக இருக்கிறது 3 தான். ஓகே ஸோ இது 3 தான் யூனிக் வேல்யூஸ். எப்பா இருக்கிற பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த 3 வந்துடணும். வரதா வெயிட் செக் பண்ணி வரலாம். ஸோ நல்வலிசி சேர்த்ததுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சவுத் ஆப்டன் குயின்ஸ் ஆப்டன் அப்புறம் சேர்பாக். ஸோ 3 வந்திருக்கா. ஸோ இது 3 தான் யூனிக் வேல்யூ. இப்போ ஸோ அடுத்து ஸோ இப்போ கைஸ் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே அதுக்கப்புறம் இப்போ அந்த எம்ஆர்க்குன்னு இப்போ ஒரு காலம் பார்த்து இல்லையா, அதுல இருக்கிற ஓவரால் வேல்யூ கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த யூனிக் வேல்யூஸோட கவுண்ட். ஸோ சிம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போ இதை கமெண்ட்ல போட்டு வெயிட். ஸோ இங்கே பாருங்க. ஸோ அந்த யூனிக் வேல்யூஸோட கவுண்ட். ஸோ இது சேர்பாக்ல சவுத் ஆப்டன்ல எவ்வளோ டேட்டா இருக்கு, சேர்பாக்ல எவ்வளோ டேட்டா இருக்கு, குயின்ஸ்ல எவ்வளோ டேட்டா இருக்கு. ஓகே ஸோ இதை தான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல அதாவது இப்போ வேல்யூட் கவுண்ட் ரொம்ப முக்கியமான. இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, இப்போ இதுல சிம்பிளா இப்படி போட்டு இப்படி எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து இப்போ வெயிட் சேர்பாக்ல எவ்வளோ டேட்டா இருக்கு தெரிஞ்சா இப்போ சேர்பார்க்கு மட்டும் ஃபில்டர் போட்டு 669. ஸோ ஹெட்டரோட சேர்த்தா 168 வரும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி டைரக்டா ஸோ வேல்யூஸ் கவுண்ட் கொடுத்துரும் அப்படின்னா அந்த காலம்ல எவ்வளோ டேட்டாஸ் யூனிக் டேட்டா இருக்கு அந்த டேட்டாவோட கவுண்ட்ஸ். ஸோ அதை எடுத்து கொடுத்துரும். அதை தான் இங்கே பார்த்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 168, குயிட்ஸோவில் 77, சவுத் ஆப்டன்ல 644. ஓகே ஸோ இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இப்போ பகாய்ஸுக்கு பாருங்க இந்த எம்ஆர்க்கு எல்லாம் எவ்வளோ நல் வேல்யூஸ் பார்த்தோம். ஸோ வெயிட் அதையும் ரன் பண்ணி காட்டுறோம். க்ளோஸ் பண்ணடா. எஸ் ஸோ எம்ஆர்க்கில் பாருங்க ஒரு 889. ஸோ 91ல் 89 ஆல்மோஸ்ட் 2 நல்வலிஸ் தான் மிஸ் ஆகுது. ஸோ 2 நல்வலிஸ் தான் இருக்கு, 2 டேட்டா தான் மிஸ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா இதுல எந்த வேல்யூஸ் அதிகமா இருக்கோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுல வந்து லைக் பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா. சவுத் ஆப்டன்ல 644 இருக்கு, சேர்பாக்ல 168 இருக்கு, குயிட்ஸோல 77 இருக்கு. ஸோ சவுத் ஆப்டன்ல ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எம்ஆர்க் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல நிறைய பேர் ஏறி இருக்கிறதுனால ஸோ நாம வந்து இப்போ இந்த இடத்துல நல் வேல்யூஸ் மிஸ் ஆகுது, 2 வேல்யூஸ் மிஸ் ஆகுது இல்லையா, அதை சவுத் ஆப்டனை பேஸ் பண்ணியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே
அதே சவுத் ஆப்டன் ஏன்னா இது வந்து நம்ம எப்படி சொல்ல இது அதிகமா இதுல தெரியறதுனால இப்படி பண்ணிருக்கோம். இப்போ இன்கேஸ் நம்ம அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில டெஸ்டிங் ஹைப்போதெசிஸ் அது டேட்டா சயின்ஸ் ஓரியன்டட். ஓகே அதுக்கப்புறம் ஸோ எஸ் வெயிட் இங்கே இருக்கலாம். ஸோ இப்போதான் ரீப்ளேஸ் பண்ணி வர போறேன். ஓகே டன். ஸோ இங்கே பாருங்க df of m bar is equal to df of m bar dot fill null value. So fill இதான் syntax. ஓகே FIL ஸோ fill சாரி ஃபில்ல அப்புறம் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறா சவுத் ஆப்டன். ஏன்னா அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதுல தான் எம்பார்க் ஆகிக்கிறாங்க. அந்த எஸ் பேஸ் பண்ணி அந்த ஃபில் அதாவது நல்ல செலவு ஃபில் பண்ண போறோம். ஓகே ஸோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஸோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிருக்கேன். வெயிட் இங்க ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிருக்கேன், மறுபடியும் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நல்ல வேல்யூஸ் ஃபில் ஆறதுக்கு அப்புறம் ஓகே ஸோ ஜஸ்ட் ரன் இட். ஓகே ஸோ இங்கே பாருங்க எம்பார்க்ல 644 168 77 இருக்கா, 646 ஆயிருச்சா. இப்போ 44ல இருந்து அது ரிமைனிங் இருக்க ரெண்டு வேல்யூவே ரீப்ளேஸ் ஆயிருச்சு. ஓகே ஸோ அப்போ இப்போ எம்பார்க்ல நல்ல வேல்யூஸ் இல்லை. ஸோ இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ரெண்டு முடிச்சவா, இது வேற எல்லாம் இருக்கு. இது ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் கேபின் டிராப் பண்ணிட்டோம், அது தேவையில்லை. அப்போ ஏஜ் மட்டும் தான் இருக்கு இல்லையா. ஸோ ஏஜ் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஏஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏஜை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? அப்போ அதுல இப்போ அதுல வந்து நமக்கு எப்படி சொல்ல ரெண்டு வேல்யூஸா மிஸ் ஆச்சு. ஸோ அதனால லைக் ரொம்ப கம்மியான டேட்டா மிஸ் ஆனதுனால மோர் நம்பர் ஆஃப் டேட்டா எதுல இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 20% டேட்டா மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படி நம்ம போட்டு விட முடியாது. ஸோ இல்லையா. ஸோ அப்போ இதுக்காக தான் வெயிட் மீன் மீடியன் மோட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் எடுப்போம். ஓகே ஸோ இப்போ இது பாருங்க இது ஏஜ்ல எவ்வளவு பீப்புள்ஸ் ஒன்னோட காட்டுறேன். வெயிட் ஃபர்ஸ்ட் சேவ் அதே தான். ஸோ ஏஜ்ல வேல்யூ கவுண்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ ஏஜ்ல ஒவ்வொரு வயசுல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு காட்டும். ரைட் எஸ் ஓகே பாருங்க 24 வயசுல 30 பேர், 22 வயசுல 27 பேர், 18 வயசுல 26, 19 வயசுல 25, 28 வயசுல 25 பேர், 36 வயசுல 1, 55 வயசுல 1, 0.92 ஐ திங்க் ஒரு வயசு குழந்தை நினைக்கிறேன். ஓகே ஸோ அதுல 1 அண்ட் 23ல 23.5ல 1 அண்ட் 74 74 வயசுல ஒருத்தர். ஸோ இது மாதிரி ஆல்மோஸ்ட் அதுல இருக்க எந்த வயசுல இருக்க பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவ்வளவு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரு. வேல்யூ கவுண்ட் எடுத்தாச்சு. இப்போ அது மூணுத்துக்கும் மீன் மீடியன் போர்டு இருக்கும். ஸோ வெயிட் ஸோ ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். ஸோ வந்துருச்சா. ஸோ ஓகே பாருங்க இது மீனு, இது மீடியனு, இது மோட். ஸோ மோட் கூட தேவையில்ல, அதை விட்டுருங்க. ஸோ இப்போ இதில் பாருங்க மீன் மீடியன். ஸோ இப்போ மீன் மீடியன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கு. 29 28 மோஸ்ட் ஆஃப் த டைம் மீனஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ இந்த இடத்துல மீன் மீடியனுங்கிறது ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, மைன்யூட் சேஞ்ச் தான், ஒரு 1 தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எதை வச்சு வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம், மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை மீனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே ஸோ அப்போ இப்போ என்ன சொல்ல நம்ம டேட்டா செட் கரெக்டான ப்ராப்பரான மெத்தட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஸோ இப்போ எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் இப்போ ப்ரெடிக்ஷன் கரெக்டாக நடக்குது. ஓகே ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போறா சிம்பிளா அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே சார் அதான் இங்க பண்ணிருப்பேன். இங்க இருக்கு இல்லையா. சோ ஏஜ் இஸ் ஈக்குவல் df of age fill values age not median. சோ நம்ம இங்க fill values s ஆல ரீப்ளேஸ் பண்ணல, சேவ் அதே மாதிரி மீனால ரீப்ளேஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு சின்டாக்ஸ் இருக்கு. என்ன அப்படினா சாரி df.describe. சோ டிஸ்கிரைபிங்கிறது என்ன அப்படினா கம்ப்ளீட்டா அந்த டேட்டா செட்டோட ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கும். சோ நான் ரன் பண்ணி காட்டுறேன். வெயிட் இத கமெண்ட்ல போட்டு ரன் பண்ணி காட்டுறேன். எஸ் ஓகே பாருங்க இப்போ நான் பார்த்தது சிம்பிளா ஒரு மூணு இது மட்டும் எடுத்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாம பாருங்க ஸோ பேசஞ்சர் ஐடி, சர்வே ஐடி, பேசஞ்சர் கிளாஸ், ஏஜ், சிப்ளிங்ஸ், பார்ட்ஸ், ஃபேர் கம்ப்ளீட்டா அந்த டேட்டால இருக்க எல்லாத்துக்குமே மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மினிமம் வேல்யூ அப்புறம் பாருங்க. ஸோ மினிமம் வேல்யூ 1 மேக்ஸிமம் வேல்யூ 891. ஸோ நான் பார்த்தோம்ல டேட்டா செட் அதான். அதுக்கப்புறம் 25% எவ்வளோ டேட்டா இருக்கு, 50% எவ்வளோ, 75% எவ்வளோ. ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த df.describe. ஓகே ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியமான df.describe. ஸோ இன்டிஜெல்லாம் வந்ததுனால இன்டிஜெல்லாம் வரணுங்கிறனால இன்டிஜெல் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே அதுக்கப்புறம் ஸோ df of age is equal to df of age. ஸோ இப்போ நான் சொல்லல மீனால் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஸோ df of age டாட் இஸ்னல் டாட் சம். ஸோ அப்போ வந்து df டாட் ஏஜ் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஏஜ்ல மட்டும் நல்ல வேல்யூஸ் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ரன் இட். வெயிட் எஸ் வெயிட். ஸோ பிரிண்ட் பண்ணலையா. ஓகே சாரி ஓகே ஸோ வெயிட் அவுட்புட் வந்துச்சா. ஸோ எஸ் பிரிண்ட் பண்ணல. வெயிட்
கமான். சரி இங்கே பாருங்க 0 வந்துருச்சா. ஸோ அப்போ இந்த இடத்துல நல் வேல்யூஸ் இல்லை, ஏஜுங்கிற காலத்துக்கு நல் வேல்யூஸ் இல்லை. ஸோ மறுபடியும் கூட இந்த கிராஃப் இங்கே கூட போட்டு பார்க்கலாம். வெயிட், இங்கே இருக்கு இல்லையா, இதை அப்படியே தூக்கி இந்த இடத்த போடுறோம். ஸோ அதாவது வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ 2 தடவை ஒரே கிராஃப் வரும், ஆனால் 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல ஏஜ் கேப் இருக்கா. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் வரும். ஸோ இங்கே பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக கிராஃப் ஈவனாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே 891 891 891 எல்லாத்துலேயுமே 891 இருக்குது. ஸோ எல்லா கிராஃப் ஸோ லைக் எல்லா நல்ல ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம டேட்டா ப்ராப்பராக டேட்டாவை ஆல்மோஸ்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ முடிஞ்சுது கடைசியா. ஸோ திரும்ப எல்லாத்தையும் நல்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே. ஸோ அது இப்போ கிராஃபாக பார்த்தோம், இப்போ வந்து இதாக பார்க்குறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ வேல்யூஸாக பார்க்குறோம். எஸ் ஓகே. ஸோ இங்கே பாருங்க சர்வைவ்டு, அப்புறம் பேசர் கிளாஸ், நேம், ஜெண்டர், ஏஜ், சிப்ளிங்ஸ், பார்ட்ஸ். ஸோ எதுலேயுமே நல்ல வேல்யூஸ் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக 0 இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ நம்மளுக்கு ஒரு சில வேல்யூஸ் பார்த்தல, இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இது அதே தான். சர்வைவ்டில் எவ்வளோ கவுண்ட் இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா சர்வைவ்டுங்கிறது என்ன நம்மளோட அவுட்புட். ஸோ அவுட்புட்டில் எவ்வளோ கவுண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட்ல போட்டுக்குவா. சாரி கைஸ், சாரி. சாரி. ஸோ எஸ், ஸோ இப்போ எல்லாத்தையுமே கமெண்ட்ல போட்டு வெரி வெரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி காட்டேன். ஓகே ஓகே. ஸோ சர்வைவ்டு. ஸோ சர்வேல சர்வே ஆனவங்க பார்த்தீங்கன்னா 549, ஆகாதவங்க 342. ஓகே, ஸோ எஸ் இப்போ இது ஓவரால் கவுண்ட். ஓகே, ஸோ சர்வேவில் இருக்கிற ஓவரால் கவுண்ட். இப்போ மேட்பிளாட்டிபா அதே தான் சேம், அதே மேட்பிளாட்டிபா இம்போர்ட் பண்ணிருக்கா, சீபாட் இம்போர்ட் பண்ணிருக்கா. ஸோ இந்த இடத்துல சீபாட் யூஸ் பண்ணி ஒரு கவுண்ட் பிளாட், ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் இந்த ஒரு பிளாட் போட்டிருக்கா. கவுண்ட் பிளாட் எடுத்துக்க. ஓகே, ஸோ எஸ்என்எஸ்ஆர் கவுண்ட் பிளாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சர்வைவ்டு. ஸோ அதாவது சாரி கைஸ் வெயிட் I'm really sorry. Okay, so SRSR count plot. So என்ன C1ல இருந்து கவுண்ட் பிளாட் கிராஃப் வரையறோம். ஓகே, so SRSR கவுண்ட் பிளாட் x is equal to surveyed. so இப்போ எதை இன்புட் கொடுக்க போறோம்னா லைக் இப்போ அந்த டேட்டால x is equal to surveyed கொடுப்போம். ஓகே, so survey கிட்ட வர போதா df is data is equal to df. இந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ண போற டேட்டா மொத்த டேட்டா தான் எடுக்க போறோம். ஓகே, so அதனால டேட்டா is equal to df. ஓகே, அதுக்கு அப்புறம் அத டைட்டில் PL டேட்டா டைட்டில் கவுண்ட் ஆஃப் பேசஸ் ஹூ சர்வேட், யாரெல்லாம் சர்வே ஆயிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்வே ஆயிருக்கவங்களை மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ சர்வே ஆயிருக்கவங்க மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ சர்வேவிடு கவுண்ட் ஆஃப் பேசஸ் ஹூ சர்வேட். ஓகே, ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ வந்துருச்சா. ஸோ சர்வே எடுத்துறது ரிமைனிங் அதுவே வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ சர்வேவிடு லைக் இது வந்து கீழே கொடுத்துற டேட்டா. வெயிட் இங்க இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் சர்வே எக்ஸ் லேபிள். ஓகே, ஸோ எக்ஸ் லேபிள் மொத்த டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் மொத்தமாக பிரிண்ட் ஆயிருக்கு. டன் மாத்தி சொல்றேன் நினைக்கிறேன். சோ இப்போ x is equal சர்வேனா நம்மளோட x ஆக்சிஸ் வேல்யூ. ஓகே, சோ x ஆக்சிஸ்ல சர்வே வந்திருக்கா. சோ சர்வேல மொத்தமா லைக் இதுல என்ன வேணா கொடுத்துருக்கா, சர்வே நாட் சர்வே, இது ஜஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகே, ஜஸ்ட் ஸ்ட்ரிங் டேட்டால மொத்த டேட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, சோ மொத்த டேட்டா கொடுத்துருக்கோம். அதுல 0ல எவ்வளவு கவுண்ட் இருக்கு, 1ல எவ்வளவு கவுண்ட் இருக்கு. சோ அதனால சொல்றேன் இல்லையா, 0னா சர்வே ஆனவங்க, 1னா சர்வே ஆகாதவங்க. ஓகே, சோ இதுல ஓவரால் எவ்வளவு கவுண்ட் இருக்கு. சோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பார் பிளாட். அண்ட் அதுக்கு அப்புறம் ஜெண்டர் 8. yes wait so gender print பண்ணலையா. yes print பண்ணல. wait okay yes so ஓகே பாருங்க, மேல்ல 577, ஃபீமேல்ல 314. ஓகே, சோ இது ஓவரால் கவுண்ட். இப்போ இதே எப்படி பிளாட் பண்ண போறோம். சோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சப் பிளாட். ஓகே, ஸோ சப்ளாட்டுங்கிறது இதை பற்றி நான் அந்த 33 தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சப்ளாட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ பார்த்து சிங்கிள் கிராஃபாக பார்த்து இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2 கிராஃபாக ஒரே இதாக கொண்டு வருது. இப்போ ஒரு லைக் பக்கத்தில் ஒரே ஸ்க்ரீனில் ஒரு 2 கிராஃபை கொண்டு வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் போட்டிருக்கு. என்ன கிராஃப் அப்படின்னா
பிஎல்டி கைண்ட் பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பார் சார்ட் போட்டிருக்கேன், எதை பேஸ் பண்ணி, ஜெண்டர் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஜெண்டர் பேஸ் ஒரு பார் சார்ட் போட்டிருக்கேன், அதே ஜெண்டர் பேஸ் பண்ணி ஒரு பை சார்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பை சார்ட், அதுக்கப்புறம் இதுல ஆக்சிஸ் ஈக்குவல் 0 1 அப்படின்னா லைக் எந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் எந்த சார்ட் வரும், செகண்ட் எந்த சார்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார் சார்ட் வரும், செகண்ட் வந்து இதுல பை சார்ட் வரும். அதுக்கப்புறம் பை சார்ட்ல வந்து பர்சன்டேஜ் காட்ட சொல்லியிருக்கேன். ஓவராலா இப்ப செக்ஸ்ன்ற காலத்து கொடுத்துக்க அப்படின்னா லைக் எவ்வளவு பேர் மேலே எவ்வளவு ஃபீமேலுங்கிறது பர்சன்டேஜ் வச்சு காட்டும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதோட கலர் நாளே அதோட கலர் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இப்போ ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் இதை விட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்க ரெண்டு கிராஃப் ஒரே இடத்துல வந்திருக்கா. ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பார் சார்ட், அடுத்து பை சார்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் இப்போ நான் பொசிஷன் மாற்றி விட்டேன் அப்படின்னா மறுபடியும் மாறும். ஸோ இந்த இடத்துல இப்போ இதில் 1 போட்டு விட்டு இந்த இடத்துல 0 மாற்றி விட்டோம் அப்படின்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ மாறிடுச்சா, ஃபர்ஸ்ட் பை சார்ட் வந்திருக்கு, அடுத்து பார் சார்ட் வந்திருக்கு. டன். இந்த பர்சன்டேஜ் வரது, இந்த பர்சன்டேஜ் கணக்கில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஃப்ளோட். ஓகே, முடிஞ்சது. ஸோ கடைசியாக அடுக்கடுத்து ஸோ ஃபைனலாக எஸ்என்எஸ்ஆர் கவுண்ட் ஃப்ளோட் மறுபடியும் வெயிட் ரெண்டுமே நான் காட்டிட்டேன். எக்ஸஸ் ஈக்குவல் ஜெண்டர். ஸோ எக்ஸஸ் ஈக்குவல் கீழே செக்ஷன் இருக்கும் போது அதில் எவ்வளோ பேர் சர்வே இருக்காங்க, ஸோ அதோட கவுண்ட். அதுக்கப்புறம் பேசஞ்சர் கிளாஸ். ஓகே, ஸோ பேசஞ்சர் கிளாஸ் அதில் எவ்வளோ பேர் சர்வே இருக்காங்க. ஸோ பேசஞ்சர் கிளாஸை பேஸ் பண்ணி எவ்வளோ பேர் சர்வே இருக்காங்க, மேல் ஃபீமேல். ஜெண்டருக்கு எவ்வளோ, ஸோ லைக் செக்ஸில் வந்து இப்போ மேலா ஃபீமேலா இருக்க, மேல் ஆர் ஃபீமேல் தானே இருக்கு, மேல் ஃபீமேல் எவ்வளோ பேர் சர்வே இருக்காங்க ஆகல, அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க ஆகல. ஸோ கிளாஸை பேஸ் பண்ணி. ஓகே ரைட். ஓகே, செகண்ட் கிராஃப். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஜெண்டர் பேஸ் பண்ணி ஸோ மேல எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் ஆகல, ஃபீமேல் எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க, சர்வே ஆகல. அதுக்கப்புறம் ஸோ இங்கே பாருங்க பேசஞ்சர் கிளாஸ். ஸோ 1 2 3 இருக்கா, எவ்வளோ பேர் சர்வே ஆயிருக்காங்க ஆகல, ஸோ அதோட லேவல் மேலே இருக்கு. 0ல சர்வே ஆகல, சர்வே ஆயிருக்காங்க, 1ல சர்வே ஆகல. அதை பேஸ் பண்ணி எவ்வளோ பேர் ஆயிருக்காங்க. ஸோ சிம்பிள் கிராஃப் தான். ஸோ இங்கே பாருங்க எஸ்என்எஸ்ஆர் கவுண்ட் பிளாட், எக்ஸ்ல கீழே என்ன லேபிள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஹியூ. ஸோ எதை கவுண்ட் பிளாட்ல போடுறோம், எந்த டேட்டா, அது என்ன கலர், அவ்வளோ. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இது வந்து அதோட ஹைட்டு, அந்த பார் சார்ட் எவ்வளோ ஹைட் இருக்கணும். ஸோ இது அடிஷனலாக கொடுக்க வேண்டியது. ஓகே, முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக எது எது தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க டிஎஃப் ட்ராப், நேமு, டிக்கெட்டு, பேசரடி. ஸோ இது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆக்சஸ் ஈக்குவல் 1 இதை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால இன்பிளேஸ் ஈக்குவல் ட்ரூ. ஸோ அதுக்கப்புறம் லேபிள் என்கோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான காலம் எல்லாம் வந்து லேபிள் என்கோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கைஸ் இன்னொரு முக்கியமான ஒன்று, அதாவது கார்ரிலேஷன். ஸோ டிஎஃப்.CORR. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, நோட் பண்ணி. இது என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கான ரிலேஷன்ஷிப் லைக் கார்ரிலேஷன் சொல்லுவேன். ஓகே வெயிட் அவுட்புட் காட்டியே காட்டுறேன். வெயிட் சாரி வெயிட் லேபிள் கூட எது மிஸ் ஆகுது. வெயிட் எது மிஸ் ஆகுது பார்த்துக்கலாம். C85. ஸோ C85 எங்கே இருக்கு, கேபின் ஆல்ரெடி ட்ராப். ஓ எஸ் நம்ம கமாண்டில் போட்டோம் இல்லையா. ஸோ வேற ஒன்றும் இல்லை. வெயிட் ஏன்னா இது வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இதுவே நடக்கணும். நான் டேரெக்டாக அது கமாண்ட் போட்டலாம் அப்படி வந்துருக்கு. இப்போ வரும். ஓகே க்ளோஸ். ஸோ க்ளோஸ் வந்துருச்சா, வரல. வெயிட். ஸோ எஸ் வந்துருச்சு. ஸோ கைஸ் இதுதான் கார்ரிலேஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க இப்போ சர்வேடு. ஸோ இதான் நம்மளோட கிளாஸ் இல்லையா, இதான் நம்மளோட அவுட்புட், ஃபைனல் அவுட்புட். இந்த பேசஞ்சர் கிளாஸுக்கும் சர்வேவுக்கும் எந்த அளவுக்கு கார்ரிலேஷன் இருக்கு, ஜெண்டருக்கும் சர்வேவுக்கு எந்த அளவுக்கு கார்ரிலேஷன் இருக்கு. ஸோ இங்க பாருங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒன்னு பாசிட்டிவ் கார்ரிலேஷன் அதிகமா இருக்கலாம், நெகட்டிவ்ல அதிகமா இருக்கலாம். ஸோ கம்மியா மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இங்க பாருங்க பேசஞ்சர் 0.33. ஸோ அதிகமாக தான் இருக்கும். 0.54 ஓகே, 0.06, 0.03. ஸோ 0.00 எங்கேயா இருக்கா, 1 இருக்காது. ஏன்னா நம்ம தேவையில்லாத காலம்ஸ் தான் டிராப் பண்ணிட்டு. எஸ், இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா கார்ரிலேஷன் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல இருக்காது. ஓகே, ஸோ இதுல ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கான கார்ரிலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றது. ஓகே முடிஞ்சு. ஸோ ஃபைனலா கம்ப்ளீட்டா இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூசுவல் எப்பவும் போல தேவையில்லாத காலம் ஆல்ரெடி எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால தேவையில்லை, மறுபடியும் வேணா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே இருக்குதா. ஓகே, ஸோ நல்ல ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் XY இன்புட் அவுட்புட் என்னன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஃபைனலா லைக் அதே தான், சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இது காட்டணும் இல்லையா, லைக் இன்ப எக்ஸ்ட்ரா. ஸோ ரீகேப் பண்ணோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ஒயிட் டெஸ்ட், அதுக்கப்புறம் இப்போ அல்காரிதம் இம்போர்ட் பண்ணுறோம். அண்ட் அல்காரிதம் அப்படியே நம்ம 80% ஃபிட் பண்ணுறோம். ஃபைனலாக லைக் மாடலோட எவல்யூஷன் செக் பண்ண போகிறோம், அக்யூரசி. ஸோ இந்த இடத்துல இன்புட் கொடுத்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்புட் கொடுத்து செக் பண்ணலாம், பெரிய விஷயம். அதில் இருக்கிற எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நம்ம மாடல் ப்ரெடிக்ஷனில் கொடுக்க வேண்டியது. ஓகே, இதுலேயே அதே சேம் அக்யூரசி தான். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம்.
ரைட். ஓகே, டன் டன். Yes, almost accuracy 78. It's a good accuracy. Okay, so guys, yes, இன்னைக்கான செஷன் ஓவர். ஸோ இது வர கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கீங்களா, கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு புது விஷயத்த பார்த்தவங்க ஒரு ஃபீல் எவ்வளோ பேருக்கு இருக்கு? ஸோ உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள், லைக் ஒரு டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த டேட்டா செட் யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எப்படி அனலைஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்போ அந்த டேட்டா செட் போயிட்டு வந்தேன். மற்றபடி டேரெக்டாக அந்த டேட்டா செட்டோட மொத்த இன்ஃபர்மேஷனை நம்ம கோடிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எவ்வளோ பேருக்கு புதுசாக இருந்துச்சு? ஸோ உங்களோட சார்ட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். ஸோ எல்லாத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணிருப்பீங்க நம்ம. ஸோ இன்னைக்கான மைண்ட் செட்டுக்கு எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க? உங்களோட சார்ட்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. எஸ், ஸோ ஆல்ரெடி மைண்ட் செட் வந்திருக்கா? ஓகே, டன் கைஸ். ஓகே, ஸோ எஸ், ஸோ டைம் வேஸ்ட் பண்ண டேரக்டாக உள்ள போயிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கான மைண்ட் செட், if you don't learn anything from failure, that is a real failure. So இதுதான் எவ்வளவு பேர் இதை அக்ரி பண்றீங்க? ஸோ உங்களோட சார்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அந்த பண்ற விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கல, புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணல அப்படின்னா that is a real failure. ஸோ அதுதான் உண்மையான ஒரு ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஃபெயிலியர் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியருங்கிறது வரதான் செய்யும். எக்கச்சக்கமான வழிகள்லேருந்து வரும். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி போக தான் முடியும். ஸோ ஒரு விஷயத்த லைக் இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட கோலு, இதுதான் நம்மளோட டார்கெட்டை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி போகிறவங்களுக்கு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி போகிறவங்களுக்கு ஃபெயிலியருங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு புது லெசன், அவ்வளோதான். ஒரு விஷயம் தப்பா நடக்கு, ஓகே, ஓ இது பண்ணனாலதான் இது தப்பா இருக்கா, ஓகே, அதுல ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறோம் இல்லையா? சோ மறுபடியும் அந்த விஷயத்தை பண்றப்போ அது பண்ண மாட்டோம். சோ தட் இஸ் a lesson. சோ அது வந்து ஃபெயிலியர் சொல்ல முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்லியிருக்காரு? 10,000 தடவை நமக்கு எப்படி சொல்ல 10,000 தம்ஸ் எஸ் 10,000 டைம்ஸ் சார் அவ்வளவு தடவை ஃபெயிலியர் ஆகிவே லைக் என்ன சொல்றாரா, நான் 10,000 1000. சோ ஒரு சான்ஸ் கமெண்ட்ஸ்ல விடுங்க. ஐ திங்க் ரைட். ஸோ எனிதிங் ஸோ ரைட். ஸோ அது பிரச்சனை கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ 10,000 தடவை நான் எப்படி சொல்ல ஃபெயில் ஆனாலுமே நான் 10,000 தடவை ஃபெயில் ஆகலை, 10,000 தடவை செயல்படாத வழிமுறைகளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த 10,000 லைக் இவ்வளோ தடவை இது வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இது வந்து ஒர்க் ஆகலாம்னு சொல்லி நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதே ஒரு இன்வென்ஷனாக தான் சொன்னார் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு புது விஷயத்துல வந்து ஒரு லைக் எனிதிங் ஃபெயிலியர் ஆகுது, ஒரு விஷயத்தை கற்றுக்க தான் போகிறோம். ஸோ தட்ஸ் நாட் அ ஃபெயிலியர். அதுலேருந்து எந்த விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கல, எதுவுமே சேஞ்ச் தான் அப்படின்னா அதுதான் ஃபெயிலியர். இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, என்ன பண்ணுறேன்னு தெரியாத சொல்கிறேன் இல்லையா, ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், எதையோ நோக்கி போகிறோம், என்னவோ என்ன ஒரு கோல், ஒரு ஃபோக்கஸ், அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு நெசசரி லைஃப் லைக் எப்படி சொல்ல ஒரு டெய்லி லைஃப் வாழ்றவங்களுக்கு தான் லைக் எப்படி சொல்ல ஒரு ஃபெயிலியர் ஆளாலும் ஐயோ அப்போ அப்படியே டவுன் ஆயிரும். ஸோ ஒரு ஃபோக்கஸ் நோக்கி போகிறவங்களுக்கு இந்த டவுனுங்கிற வார்த்தையே இருக்காது. அடுத்து எந்திரிச்சு மறுபடியும் இறங்கி அடிக்கணும் தான் தோணும். என்ன பண்றோம், ஏன் பண்றோம், ஏது பண்றோம் தெரியாமையே நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் சீரியஸா சொல்றேன். என்ன ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆச்சு அப்படியே நம்ம டவுன் ஆகி உட்காந்துரும். அதுல இருந்து நம்ம ஒரு புது விஷயத்தை கத்துக்கவும் முடியாது, மறுபடியும் நம்ம என்ன பண்ண தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் லைக் எப்படி சொல்ல ஒரு லைஃபை நிறைய பேருக்கு இதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், அதுல ரொம்ப அதனால தான் அடிக்கடி ஒரு மைண்ட் செட்ல சொல்லுவேன், உங்களோட டார்கெட் என்ன, நீ என்ன ஆக போறீங்க, ஒரு டெஸ்டினேட் என்ன சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிங்க. ஓகே, ஸோ நான் guys, ஸோ இன்னைக்கான மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இஃப் யூ டோன்ட் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் தி ஃபெயிலியர் then that is the real failure. Yes, of course. Yes, agree. Okay guys, done. Okay, thank you so much for joining guys. I hope இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த செஷன் ஓரியன்டா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் queries இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் a minute. எஸ், ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி. ஸோ இதில் Day 1, Day 2, Day 3 till Day 30 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டேயில் எந்த டவுட் இருந்தாலும் அந்த டேயில் போய் உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Day 1ல் யாருக்காவது சாட்பாட் ஓரியன்டான டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ டேரெக்டாக உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதே சாட்பாட் ஓரியன்டாக இன்னொருத்தருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை பட்டன் இருக்கும். ஓகே, அந்த ரிப்ளை பட்டனை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ரைட், ஸோ ஒரு த்ரெட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் ஏதாவது ஒரு போஸ்ட் கீழே போய் கமெண்ட் போடுறீங்க, உங்களோட கமெண்ட்டுக்கு யாராவது ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்க கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லைக் அதோட கான்வர்சேஷன் டெவலப் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த சாட்பாட் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பட் இது எல்லாமே Day 1ல் மட்டும்தான் இருக்கணும். ஸோ Day 1ஓட டவுட் எல்லாமே Day 1ல் மட்டும்தான் இருக்கணும். Day 2ஓட டவுட்
டே 2ல மட்டும்தான் இருக்கணும், டே 3 டே 3ல மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ இட் வில் ரெடியூஸ் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ஓகே, ஸோ கரெக்டாக எந்த டேல எந்த டவுட்டோ அதை கரெக்டாக பார்த்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அதில் ரைஸ் ஆயிருக்கா, வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு ரெஸ்பாண்ட் வந்திருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 30 days AI மாஸ்டர் கிளாஸ். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா லைக் நாங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீ வெபினார்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ அதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் காமன் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த 30 days கண்டென்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, லைக் சர்டிஃபிகேட் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, அதை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் காமன் கொஸ்டின்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நான் VIP members. Thank you so much for joining. See you soon with another content.